மாம்பழம் சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா கோரிக்கை விடுத்துள்ளார். பூந்தமல்லியில் வணிக நல வாரியத்தில் கட்டணமில்லா புதிய உறுப்பினர் சேர்க்கை சிறப்பு முகாம் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு மாநில பொருளாளர் சதகத்துல்லா தலைமையில் நடைபெற்றது. இதனை வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இதில் பூந்தமல்லி மண்டலம் வணிக வரித்துறை இணை ஆணையர் வள்ளி, துணை ஆணையர் மகேஸ்வரன் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விக்ரமராஜா, தமிழகம் முழுவதும் உள்ள வணிகர்களை கட்டணம் இல்லாமல் வணிகர் நல வாரியத்தில் சேர்க்கும் பணி நடந்து வருவதாக தெரிவித்தார். சாத்தான்குளம் வழக்கில் 5 ஆண்டுகள் நிறைவடைய உள்ளதாகவும் அந்த வழக்கு விசாரணையை மீண்டும் துரிதப்படுத்தும் பணியை பேரமைப்பு செய்து கொண்டிருப்பதாகவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், விற்பனை குறைவால் பாதிக்கப்பட்டுள்ள மாம்பழம் விவசாயிகளுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். வேதா நியூஸ் டைம்ஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் வினோத், பூந்தமல்லி. தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பினுடைய மாநில பொருளாளரும் பூந்தமல்லி சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஹாஜியார் ஏஎம் சதகத்துல்லா தலைமையிலே தமிழகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 42வது மாநில மாநாட்டில் பேரமைப்பினுடைய கோரிக்கையை ஏற்று கட்டணமில்லாத வணிக வரித்துறை அதிகாரிகள் மூலமாகவும் கட்டணம் இல்லாமல் சாமானிய வணிகர்கள் பயன்பெற வேண்டும் என்ற உறுதியோடு குடும்ப நல உதவியாக 5 லட்சம் ரூபாய் உயர்த்தப்பட்டு அது தொடக்கத்தில் இன்று தமிழ்நாடு முழுவதும் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த பகுதியினுடைய ஆணையர் அவர் அரசு அதிகாரிகளோடு வணிகர் சங்கம் இணைந்து கொண்டு சாமானிய வணிகர்களை வணிக நல வாரிய உறுப்பினராக இணைப்பதற்கு பூந்தமல்லி சங்கத்திலே முகாமிட்டிருக்கிறோம். இதிலே பல்லாயிரக்கணக்கான உறுப்பினர்கள் இங்கு பதிவு செய்யக்கூடிய தொடக்கத்தை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். இந்த நிலை தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டத்தினுடைய சார்பாக கிளைச்சங்கத்தின் மூலமாக பல லட்சம் வணிகர்களை வணிக நல வாரிய உறுப்பினராக சேர்க்கக்கூடிய நிலையை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு உடனடியாக செயல்படுத்திட வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற ஜூலை 22, 23 கொடைக்கானலில் நடைபெறுகின்ற செயற்குழு கூட்டத்திற்கு முன்பாகவே ஒரு இலக்குகளை வைத்துக் கொண்டு பல்லாயிரக்கணக்கான உறுப்பினர்களை சேர்த்திருக்கிறோம் என்ற நல்ல செய்தியை செயற்குழு கூட்டத்திலே தர வேண்டும் என்பதையும் நான் கோரிக்கையாக வலியுறுத்துகிறேன். அதே போன்று ஒரு மாவட்டத்தில் ஒரு கிளைச்சங்கம் முழுமையாக அத்தனை உறுப்பினர்களையும் வணிக நல வாரிய உறுப்பினராக சேர்க்கப்பட்டால் 43வது மாநில மாநாட்டில் அவர்களுக்கு தங்க காசு பரிசு வழங்கப்படும் என்பதையும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு இந்த வேளையிலே அறிவித்திருக்கிறோம். இந்த நிலைப்பாட்டை அதே போன்று வணிக வரித்துறை அதிகாரிகள் இப்ப மரியாதைக்குரிய ஜேசி மேடம் அவர்கள் வள்ளி மேடம் வந்திருக்கிறாங்க. இதே போன்று தமிழ்நாடு முழுவதும் பல ஜேசி அதிகாரிகள் அவர் கீழே டிசி ஏசி என்று பல அதிகாரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் எங்க பேரமைப்பு நிர்வாகிகளோடு கை கோர்த்து கொண்டு வணிக நல வாரிய உறுப்பினர் சேர்க்கையிலே தமிழகத்திலே முதலிடம் எந்த வணிக வரித்துறை அதிகாரிகள் டீம் செய்கிறதோ அவர்களுக்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒப்புதலோடு பாராட்டு செய்ய இருக்கிறோம் என்பதை இந்த வேளையிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.